வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 24th March 2019. முதல்ல நம்ம தமிழக நிகழ்வுகளை பார்ப்போம். தமிழ்நாட்டின் தேர்தல் செலவினங்களின் சிறப்பு கண்காணிப்பாளராக முன்னாள் இந்திய வருவாய் பணி அதிகாரியான மது மகாஜன் என்பவரை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இவர் வாக்காளர் புகார் எண் 1950 மற்றும் சி-விஜில் செயலி ஆகியவற்றின் மூலம் பெறப்படும் புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தேர்தல் செலவினங்களின் சிறப்பு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை மது மகாஜன். அடுத்து நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 22ஆம் தேதி பீகார் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இத்தினமானது பீகார் மாநிலம் உருவாக்கப்பட்டதை குறிக்கிறது. 1912ஆம் ஆண்டில் வங்காள மாகாணத்திலிருந்து ஆங்கிலேய ஆட்சியரால் பீகார் மாநிலம் பிரிக்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, வங்காள மாகாணத்திலிருந்து பீகார் மாநிலம் எந்த ஆண்டு பிரிக்கப்பட்டது? இதோட விடை 1912. அடுத்த செய்தி, குறைந்த செலவில் விமான சேவையை அளிக்கும் நிறுவனமாக ஸ்பைஸ் ஜெட் இந்தியாவின் முதலாவது நிறுவனமாக சர்வதேச வான்வழி போக்குவரத்து மன்றத்தில் இணைந்துள்ளது. இதில் இந்த கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச வான்வழி போக்குவரத்து மன்றத்தில் இணைந்த இந்தியாவின் முதல் நிறுவனம் இது. இதோட விடை ஸ்பைஸ் ஜெட். அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்ப்போம். இந்தியா மற்றும் மலேசியா விமானப்படை பங்கேற்கும் லிமா 2019 லாங்குவி இன்டர்நேஷனல் மேரிடைம் ஏரோ எக்ஸ்போ என்ற விமானப்படை கண்காட்சியானது மலேசியாவின் லங்குவாய் நகரில் மார்ச் 26 முதல் மார்ச் 30 வரை நடைபெற உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, லிமா 2019 என்ற விமான பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? இதொரு விடை இந்தியா மற்றும் மலேசியா. அடுத்து நம்ம விளையாட்டு செய்தியை பார்ப்போம். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியானது பாரிஸ் நகரில் மே 26 தொடங்குகிறது. 2018 பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர்கள்: ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ரேஃபேல் நடால், பெண்கள் ஒற்றையர் பிரிவு சிமோனா ஹெலப், ருமானியா. இதிலிருந்து கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 2018 பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதோட விடை ரேஃபேல் நடால், ஸ்பெயின். அடுத்து நம்ம முக்கிய தினங்களை பார்ப்போம். மனித உரிமை மீறல்களால் உரிமை மற்றும் கண்ணியத்திற்கான சர்வதேச தினம் மார்ச் 24. இன்டர்நேஷனல் டே ஃபார் தி ரைட் டு தி ட்ரூத் கன்சர்னிங் கிராஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அண்ட் ஃபார் தி டிக்னிட்டி ஆஃப் விக்டம். மொத்த மனித உரிமை மீறல்களின் உண்மைக்காக உரிமை மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணியத்திற்காக சர்வதேச தினமாக ஆண்டுதோறும் மார்ச் 24 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மனித உரிமை மீறல் உரிமை மற்றும் கண்ணியத்திற்காக சர்வதேச தினம் எந்த தினத்தில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை மார்ச் 24. அடுத்த செய்தி, உலக காசநோய் தினம் மார்ச் 24. வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே 2019. காசநோய் குறித்து விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் மார்ச் 24 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டின் உலக காசநோயின் கருப்பொருள் வேர்ல்ட் டியூபர்குலோசிஸ் டே 2019 தீம். இதுதான் நேரம், தேவை காசநோய் இல்லா ஒரு உலகத்திற்கு தலைவர்கள். இட்ஸ் டைம் வாண்டட் லீடர்ஸ் ஃபார் தி டிபி ஃப்ரீ வேர்ல்ட் என்பதாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக காசநோய் தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை மார்ச் 24. அடுத்து நம்ம புத்தகங்களை பார்க்கலாம். தி கிரேட் டிசப்பாயின்மெண்ட், ஹவ் நரேந்திர மோடி ஸ்குவாண்டர்ட் அ யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியன் எக்கனாமி என்ற தலைப்பிலான புத்தகத்தை பொருளாதார அரசியல் விமர்சகர் சல்மான் அனீஸ் ஜோஸ் அவர்களால் எழுதி வெளியிடப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, The Great Disappointment, How Narendra Modi Squandered a Unique Opportunity to Transform the Indian Economy என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதோட விடை சல்மான் அனீஸ் ஜோஸ். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? விடை மதுரை. அடுத்த கேள்வி, 42வது இந்திய சமூக அறிவியல் மாநாடு நடந்த இடம் எது? விடை புவனேஸ்வர்.
பிரேசிலின் புதிய அதிபர் யார்? விடை ஜேர் போல்சொனாரோ. அடுத்த கேள்வி, ICC 2018 ஆண்டில் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது பெற்ற இந்தியர் யார்? விடை ஸ்மிருதி மந்தனா. ஐந்தாவது கேள்வி, ஆசிரியர்களுக்கான இந்தியாவின் முதல் பாலிசி ஹேக்கை தொடங்கியுள்ள நிறுவனம் எது? விடை டெல். இவ்வளோ நேரம் நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் அருங்காட்சியகம் எங்கு உள்ளது? அடுத்த கேள்வி, வெனின்சுலாவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ளவர் யார்? அடுத்த கேள்வி, யுன்ஹாய் 2 என்ற செயற்கைக்கோளை செலுத்திய நாடு எது? அடுத்த கேள்வி, எந்த நாட்டின் அணி 2019 ஹேப்மேன் கோப்பைக்கான பட்டத்தை வென்றது? ஐந்தாவது கேள்வி, 5வது பிரீமியர் பேட்மிண்டன் லீக் BPL பட்டத்தை வென்ற அணி எது? இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.